சூரசம்ஹாரம் கதை பகுதி 4. முருகனின் திருக்கல்யாணம் தெய்வானையுடன் சூரசம்ஹாரம் நிறைவடைந்தது. முருகன் அசுரர்களை அழித்துவிட்டு உலகுக்கு அமைதியை கொடுத்தார். அந்த வெற்றியை கொண்டாட தேவர்கள் மகிழ்ச்சியுடன் மலர்மழை பொழிந்தனர். அப்போது தேவர்களின் மகள் தெய்வானை முருகனின் வீரமும் அருளும் கண்டு மனமகிழ்ந்தாள். இவர்தான் அவனது பாத்திரமாக பிறந்தவள். முன்பே சிவபெருமான் கூறியபடி தெய்வானை முருகனின் சக்தியாக இணைந்தாள். இருவரின் திருமணம் திருச்செந்தூரில் மிகுந்த வைபவமாக நடந்தது. தேவர்கள், முனிவர்கள், கந்தர்வர்கள் அனைவரும் வந்தனர். இசை, நடனம், தேவாங்கனைகள் பாடும் பாடல்கள் அனைத்தும் அந்த நாள்வானத்தையும் மகிழ்ச்சியால் நிரப்பின. முருகன் தெய்வானையின் கரங்களை பிடித்து, இனி நீ என் உறைவிடம், என் பக்தரின் அருள்வழி என்றார். அந்த நாளே திருக்கல்யாண நாள் என கொண்டாடப்படுகிறது. இது சூரசம்ஹாரத்தின் நிறைவு நாள். இன்றும் திருச்செந்தூரில் இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வேல் வேல் முருகா என குரல் எழுப்புகிறார்கள். அது ஒரு திருவிழா மட்டுமல்ல, நீதியின் வெற்றியும் பக்தியின் மகிமையும் நினைவூட்டும் நாள்.